வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. தனுர் ராசி. தனுசு ராசி அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. 8ல குரு உச்சம். நிறைய பேர் என்ட்ட கேட்ட கேள்வி. ஏன்னா உங்க மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம், தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். நான் உத்திராடம், அபிஜித் நட்சத்திரம். என் நட்சத்திரமே சூப்பராச்சே. ஆனால் நான் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறேன். பூராடம். இந்த பூராடம் எப்பவுமே நான் நிறைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளாக எல்லாமே நடக்குது. மூல நட்சத்திரக்காரனை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கே நிறைய அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. பட் பூராடம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரேன். பூராடம் ரொம்ப ஹெல்பிங் டைப். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மூலம் ஸ்ட்ராங், ஃபேர்ம், ஒரு மாதிரி ஒரு டிட்டர்மைண்டு. மைண்ட் செட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சேலஞ்சிங்காக இருக்குது லைஃப். இப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. தனுசு ராசியில் ஏண்டா பிறந்தோன்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. பட் இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும்? எப்போ சரியாகும்? எப்போ என் லைஃப் மாறும்? 8ல குரு, பணம் பத்தலை, கமிட்மெண்ட்ஸ் பத்தலை, எனக்கு போதுமான ஜாப் ப்ரொஃபஷனில் பொசிஷனில் இல்லை, கஷ்டப்படுறேன், ரொம்ப 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 சிரமப்படுறேன். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த பக்கம் சனி, அர்த்தாசிரம சனி 4ல் உட்காந்து எங்களை போட்டு ஒரு வழி செய்து எங்களை எதை தொட்டாலும் தடங்கள், எதை தொட்டாலும் குழப்பம், வருத்தம், பெயின், ஹெல்த் இஷ்யூ நிறைய பேருக்கு. கடன் ஒரு பக்கம். குரு 8ல் போனாலே கடன் வாங்காத ஆளே கிடையாது. கடன் ஒரு பக்கம், ஆரோக்கிய பிரச்சனை ஒரு பக்கம், குழப்பம் ஒரு பக்கம். மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம்? த பெஸ்ட் ரெமெடி, சிம்பிள் ரெமெடி, ஹவ் டு ஓவர் கம். ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுங்க. 8ல் குரு, உச்சமான குரு. குரு அப்படின்னா பிரகஸ்பதி. குரு அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டி. நீங்கள் முதல்ல டர்ஸ்டேஸில் ஒரு நல்ல தியானம் பண்ணி ஒரு நல்ல குருவை வழிபாட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்குள்ள ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். முதல்ல யூ நீட் பிளெஸ்ஸிங். முதல்ல யூ நீட் கிளாரிட்டி. யூ நீட் பிளெஸ்ஸிங், யூ நீட் கிளாரிட்டி. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் ஹாரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்கள் காலை கொண்டு போய் வைங்க. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் குருவுடைய ஏதாவது ஒரு மடம் இருக்குது, இல்லை டெம்பிள் இருக்குது, மண்டபம் இருக்குது, எங்கே வேணாலும் போய் தியானம் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் உணருங்க. செல்ஃபாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பிழைகள் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, நீங்கள் எதை நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க, எதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க, எதை நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணுறீங்க, எதை நீங்கள் ஒரு பார்ஷியலாக ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் பிரித்து பாருங்கள். அதை முதல்ல அதை நீங்கள் அலைன் பண்ணி கொண்டு வாங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய தனுசு ராசி. 2வது இந்த கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ, இதெல்லாம் அந்த சனி 4th ஹவுஸில் இருந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு செக் மாதிரி ஒவ்வொன்றையும் அது பண்ணிகிட்டே இருக்குது. இதை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா அந்த அர்த்தாஷ்டம சனி 4th ஹவுஸில் இருக்குது இல்லையா, அந்த 4 அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், அந்த 4 உங்கள் வீடு, உங்கள் வாகனம், உங்கள் வாசல், உங்கள் டிசிப்ளின். தட் மீன்ஸ் உங்கள் பங்க்சுவாலிட்டி, உங்கள் டிசிப்ளின். நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, நீங்கள் எப்படி டிசிப்ளினாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி பங்க்சுவலாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நாலேஜோடு இருக்கீங்க, நீங்கள் எப்படி ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த சனி கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகும். ஸோ 4 அப்படின்னா எனக்கு இவ்வளோ பதவி இருக்குது, எனக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குது, எனக்கு இவ்வளோ தகுதி இருக்குது, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பலம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பொறுப்பு இருக்குது, என்கிட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் இந்த சனி நினைக்க அப்படியே மட்டம் பண்ணி கம்மி பண்ணிடும். எப்போ இதெல்லாம் என்னுடைய டியூட்டியாக, இதெல்லாம் என் கடமை, இதெல்லாம் என்னோடய வேலை, இதெல்லாம் என்னோடய தொழில், நானும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களோ அப்போ இந்த சனி கொஞ்சம் சாந்தப்படுத்தி உங்களை கொண்டு போகும். ஸோ முதல் ரெமெடி ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் குரு. 2வது செல்ஃபாக நீங்கள் ஒரு டிசிப்ளின், ஒரு ஆக்டிவிட்டியை ரெகுலரைஸ் பண்ணிடுது. ரெகுலரைஸ் பண்ண உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ரிசல்ட்ஸ் அது கொடுத்துரும். 3வது தனுசு ராசி. எப்போவுமே தனுசு ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி. ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 2 விஷயம் இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக திங்க் பண்ணுறது வேறு, நீங்கள்
நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப சுப்பீரியராக திங்க் பண்ணுறது வேறு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், சுப்பீரியராக திங்க் பண்ணாதீங்க. அது தனுஷோடைய ஃபெயிலியரை கொடுக்கும். ஸோ தனுசில் உள்ள ப்ளஸ்ஸை எடுத்துங்க. அது கான்ஃபிடென்ட்டாக திங்க் பண்ணுறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. அண்ட் எப்போவுமே தனுசில் இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குது, யாரும் நிறைய செய்யறதில்ல. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், அது உபயராசி. பிறருக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் லைஃப்பில் நீங்கள் மேலே ஏறுவீங்க. எப்போ நீங்கள் லைஃப்பில் மற்றவங்கள ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொசைட்டி, ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன உதவிகள் கூட நான் செய்ய மாட்டேன், எனக்கு எந்த ப்ரோஜனமும் ரிட்டர்ன் வரலன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நிற்க போதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ராசியுடைய தன்மையே லைட், ஒரு ஒளி தான். இது எப்போ ஒளி கொடுக்குதோ, ஒளி திரும்பவும் மனிதர்கள்ட்டேருந்து பிரதிபலனாக ஒரு ஒளியை எதிர்பார்க்கறதில்ல, அது ஜோதியாக எரியும். அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டே போயிட்டே இருங்க. அது உங்களை கடைசி வரைக்கும் ஒரு பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்க. தாரக மந்திரத்தை கடைப்பிடிங்க, வித்தியாசத்தை பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது நான் ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் ட்ரான்சிஷனை நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா, இல்லை யூரோப், இல்லை யுஏஇ, இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.